கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. லோ இன் கிரீஸ் டிவி சேனல் மூலியமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 7வது நாள் கர்த்தருடைய நாமமாகிய 7வது நாமத்தை இன்னைக்கு தியானிக்கிறதா இருக்கிறோம். இன்றைக்கான நாமம் எல்ஷடாய். எல்ஷடாய் என்பதற்கு அர்த்தம் சர்வ வல்லமையுள்ள தேவன், God the Almighty. இதற்கு ரெலவெண்டான ஒரு வசனம் என்னவென்றால் ஆதியாகமம் 17வது அதிகாரம் வசனம் 1. ஜெனசிஸ் சாப்டர் 17 first verse. நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சோ இந்த வசனத்தின் முற்பகுதியை நம்ம பார்த்தோம் என்றால், ஆபிரஹாமுக்கு 99 வயசாகுது, சாராளுக்கும் மிகுந்த வயசுதான். ஆனால் ஒரு 2 பேருக்குமே குழந்தை இல்லை. தேவன் முன்னதாக கொடுத்த வாக்குறுதிகளும் இன்னமும் நிறைவேறல. அந்த நேரத்துல தேவன் தம்மை எல்ஷடா என்று வெளிப்படுத்தினார். எல் என்பதற்கு தேவன் என்று பொருள். ஷடா என்பதற்கு வல்லமை மிக்கவர், போதுமானவர், இல்லைன்னா சக்தி உள்ளவர் சொல்லலாம். இதற்கான சில அர்த்தங்களும் இருக்கு. பைபிள் ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி அவங்க என்ன அர்த்தத்தை கண்டுபிடித்தாங்கன்னா, மலை போன்ற வல்லமை, பாதுகாப்பு தருபவர், போதுமான தேவன் சொல்லி நிறைய அர்த்தங்களை கண்டுபிடிச்சார். சோ இத ஆண்டவர் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம், தன்னை எல்ஷடாய்ன்னு வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா, மனுஷர்களால செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்வார், அவர் வல்லமை உள்ள தேவன் சொல்லி வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமாகத்தான் தேவன் ஆபிரஹாமுக்கு சந்ததியை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இது நம்ம நியூ டெஸ்டமெண்டோட நம்ம ரிலேட் பண்ணணும்னா கூட, எல்ஷடாய்ங்கிற ஒரு வார்த்தை நேரடியா நியூ டெஸ்டமெண்ட்ல இல்லவே இல்லை, புதிய ஏற்பாடுல இல்லவே இல்லை. ஆனா தேவனின் எல்லாம் வல்ல தன்மை இருக்கு, அசாத்தியமா இருக்கிறவர்னு இருக்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறவர்னு இருக்கு, மனுஷரால கூடாத காரியம் தேவனால கூடும் சொல்லி இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் அர்த்தம் எல்ஷடாய்ங்கிற அர்த்தம் தான் இல்லையா? எல்ஷடாய் என்பதற்கு சர்வ வல்லமையுடைய தேவன். நாம வழிபடுகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அசாத்தியானமானவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம நினைக்கிறது போல ஒரு சின்ன சின்ன காரியங்களை மட்டும் செய்கிறவர் அல்ல, பெரிய விஷயங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மளுடைய தேவன். சோ அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் கடவுள் உதவ மாட்டாரா? என்னுடைய தோல்விகளுக்கும், என்னுடைய பலவீனங்களுக்கும், என்னுடைய கண்ணீருக்கோ, என்னுடைய அவமானங்களுக்கோ கடவுள் உதவி செய்ய மாட்டாரான்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம் என்ற நிலை. சர்வ வல்லமையுடைய தேவன் எனக்கு உதவியா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பரம பிதாவே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிற நாமம் எல்ஷடாய். எல்ஷடாய் தேவனே, அப்பா சர்வ வல்லமை உள்ளவரே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கும் கூட ஆண்டவரே நிறைய பிரச்சனைகளோட, ஆண்டவரே கலக்கங்களோட, கண்ணீரோட, கவலையோட, பலவீனங்களோட ஆண்டவர் அப்பா எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரான்னு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, ஆண்டவர் அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரை. நீங்க அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர் அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. மனுஷரால கூடாத காரியம் தேவனால கூடுமே ஆண்டவரே. அப்பா நீங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. See you tomorrow.